ஸோ போன வீடியோவில் வந்து 1078 சன்ஸோடைய பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மரியமோட லைஃப் எப்படி பார்ட் 1ல் எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ எகெயின் ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மரியம் வந்து ஒரு கிராமத்தில் வளர்கிறாங்க. அவங்க அண்ணாவோட ஒரு சின்ன ஒரு வீட்டில் வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டு. ஸோ அவங்களோட அப்பா ஜலீல் மேலே வந்து அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் பார்த்தா ஜலீல் வந்து இவங்க நினச்ச மாதிரி இல்லை. ஸோ ஒன்ஸ் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது வந்துட்டு அவங்க அப்பாவோட ஒய்ஃப்லாம் வந்து நம்ம வீட்டில் இவங்களை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க அப்பா அதுக்கு மறுபேச்சு சொல்ல மாட்டார். ஸோ இவங்க வந்து அவங்க அப்பாவை பற்றி என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் மூஞ்சே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காபூலுக்கு வருவாங்க. அப்புறம் ரஷீதுன்றவர் வந்துட்டு ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்க மாதிரி தெரியும். பட் ஸ்லோவாக வந்து அவர் கேரக்டர் மாறிட்டே இருக்கும். ஸோ பார்ட் 1ல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இவங்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரியான இதில் வந்து பார்ட் 1 முடியும். ஸோ நான் நினச்சேன் மரியம் தான் வந்து மெயின் கேரக்டராக த்ரூ அவுட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்ட் 2ல் வந்து லைலான்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ லைலாக்கும் மரியமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து மரியம் வந்து ஒரு கிராமத்தில் வளர்கிறாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைலா வந்து கபுல் சிட்டியில் வளர்கிறாங்க. இவங்களோட மைண்ட் செட் அப்ரோச் எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைலாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க அண்ணனுங்க வந்து அந்த டைமில் வந்து சோவியத் வந்து ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த டைமில் வந்து யாரெல்லாம் வந்து சோவியத்துக்கு எதிராக முஜாஹிதுன்னு ஒரு குரூப் வந்து சண்டை போடுறாங்க. அந்த முஜாஹிதின் குரூப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க பசங்களை வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இது அவங்க அம்மாவுக்கு உடன்பாடில் அவங்க அப்பா அனுப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க பசங்களை நினச்சே வந்து ரொம்ப ஒரு மாதிரி தோண்டு போயிருக்காங்க. லைலாவை ரொம்ப பார்த்துக்க மாட்டுறாங்க. லைலா வந்து சின்னதுலேருந்தே வந்து இண்டிபெண்ட்டாகவே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்களே எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அம்மா வந்து ஒரு மாதிரி தோண்டு போன மாதிரியே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து அவங்க ஒரு இதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பசங்களும் வந்து வாரில் இறந்துறதா சொல்லிட்டு நியூஸ் வருது. அது அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியாக போயிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த முஜாஹிதீன் வந்து எப்படியாவது வந்து இவங்களை சோவியத் யூனியனை வெளியே தள்ளி முஜாஹிதீன் வரணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த லைலா சின்ன வயசில் வளரும்போது வந்துட்டு தாரிக்குன்ற ஒரு ஃப்ரெண்டோட வளர்கிறாங்க. தாரிக் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தாரிக்கு வந்து ஒரு நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு பாம்பை வந்து ஒரு லேண்டி கீழே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதில் கால் வச்சா டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாரிக்கு வந்து சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி ஒரு பாம்பு இன்சிடெண்ட்டில் வந்து அவரோட கால் போயிருக்கும். பட் லைலா வீட்டுக்கும் தாரிக்கு வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வந்து தாரிக் வீட்டில் வந்து நம்ம காலோடு போயிடுச்சு, நம்ம பையன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அந்த பையனுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு பாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ லைலா அவங்க வீட்டுக்கு போகும்போது வந்து லைலாவை அவங்க கேர் பண்ணுறது எல்லாமே வந்து லைலா ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து அங்கே வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சேஃபான பிளேஸாக இல்லை, நிறைய வார் வருது. ஒன்ஸ் சோவியத் வந்து அந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் வந்து முஜாஹிதீன் என்ன பண்ணுறாங்க, அவங்க பவர் எடுக்கிறதுக்கு வந்து அவனுக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சேஃபான பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தாரிக் அவங்க ஃபேமிலி வந்து கூப்பிட்டு ஆப்கானிஸ்தானை விட்டு போகிறாங்க, பாகிஸ்தான் போகலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ லைலாவையும் கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி பார்க்குறேன். லைலா வந்து வரதுக்கு ரெடியாக இல்லை, அவங்க அம்மா அப்பா விட்டு வரதுக்கு ரெடியாக இல்லை. பட் கொஞ்ச நாள் கழித்து வந்து லைலாவோட ஃபேமிலி வந்து லைலாவோட அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா வந்து ஆல்ரெடி 2 பசங்களை இழந்துட்டோம், இப்போ நமக்கு இருக்கிறது லைலா மட்டும்தான், இப்போ நம்ம ஊருமே வந்து ஒரு சேஃபான இதாக இல்லை, ஸோ நம்ம ஊரை விட்டு போகிறது கரெக்டான சாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து சொந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஒரு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஊரை விட்டு போகிறது ரெடியாக வராங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு வெளியே வச்சிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்காரு. எல்லாம் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புக்ஸை வந்து லைலாவை எடுக்க சொல்கிறார். சரி, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒய்ஃபும் வந்து வீட்டுக்குள்ளே போய் எடுக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே வந்து ராக்கெட் அந்த வீடு மேலே வந்து பாம்பு போட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. லைலா வந்து ஒரு கல் மண்ணுக்கு நடுவில் வந்து அவங்க இது கிடக்குறாங்க. இப்படி பார்ட் 2 போய்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் வந்து ரஷீது வந்து லைலா வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து எடுத்து அவர் வீட்டில் போய் வச்சுக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. லைலா ரொம்ப நாளாக லைலாவை வந்துட்டு ரஷீது அண்ட் மரியம் இவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மரியமுக்கு வந்து ரஷீதோட இன்டென்ஷன் ஏதோ சரியா இல்லாத மாதிரியே தோணுது. மரியம்கிட்ட லைலாட்ட அவர் பேசுகிற விதம் ஆகட்டும் ஏதோ ஒரு இதில் தப்பாக இருக்க மாதிரி தெரியுது. மரியம் போய் ரஷீத்கிட்ட கேட்டுறாங்க. ரஷீத் வந்து சொல்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, ஆமாம் இப்போ நான் அந்த பொண்ணை வந்து தனியாக வைக்க முடியாது, அவளை வந்து கல்யாணம் பண்ணி தான் வீட்டில் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அதை அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. எப்படி நான் இவளை வந்து இப்போ வீட்டில் வைக்காமல் நான் வெளியே விட்டாலும் வந்து வெளியில் சேஃபாகவும் இல்லை, அவளை வந்து யாராவது ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா வந்து லைலாக்கும் தாரிக்குக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து அவங்களுக்கு
வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இது ரொம்ப இதாக க்ளோஸாக ஆகுறாங்க. அதில் வந்து லைலா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. பட் அது வந்து அவங்க ரஷீத்திட்ட சொல்கிறதில்ல. ரஷீத் அது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, சரி நான் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆகிறாரு. மரியம் வந்து லைலாட்ட சொல்கிறாங்க. லைலா வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, அவங்க வந்து எப்படியாவது வெளியே போயிடலான்னு பார்க்குறாங்க. பட் லைலாக்கே தெரியுது வெளியில் போகிறது இப்போ சேஃபான ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. பட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லலை. ஸோ அவங்க ரஷீதை கல்யாணம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் வந்து அவர் ரொம்ப அன்பாக இருக்கார். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சோடனே அவங்களோட பையனோ பொண்ணோ இருக்க போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஒன்ஸ் அது அவங்க குழந்தை பார்த்ததுக்கப்புறம் கேர்ளுன்னு வந்து ரஷீதுக்கு வந்து அந்த அந்த குழந்தை மேலே ரொம்ப பாண்டு வரமாட்டேங்குது. இன்னொரு இதில் வந்து ரஷீதுக்கு சந்தேகமாகவும் இருக்குது. லைலாவை பிடிச்சி நோண்டவும் செய்கிறாரு. நீனும் தாரிக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, வேறு ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணிங்களான்ற மாதிரியும் இது பண்ணுறாரு. ஸோ இவங்க ரிலேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. லைலாவுடைய ஃபர்ஸ்ட் பேபி வந்து அசீஸா. லைலா ஆரம்பத்தில் வந்து இந்த மரியமுக்கும் லைலாவுக்கும் வந்து ஒத்தே போக மாட்டேங்குது. லைலா வந்து எப்படியாவது மரியம்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் மரியம் வந்து என் ஹஸ்பண்டை நீ என்கிட்ட திருடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு எனக்கு வீட்டோட பாதி வேலை நான் பார்ப்பேன், மீதி வேலை நீ பார்க்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ மரியமுக்கு லைலாவுக்கு ஓரளவுக்கு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா வந்து ஒரு டைமில் வந்து லைலா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு அசீஸா வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ மரியம் போகும்போது வந்துட்டு அசீஸா ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த அசீஸா பொண்ணு வந்து மரியமை பார்த்தோன்னே ரொம்ப வெல்கம் பண்ணுற மாதிரி சிரிக்குது. ஸோ மரியமுக்கு த்ரூ அவுட் லைஃப் வந்து யாருமே வந்து ஒரு அட்டென்ஷனோ ஒரு லவ்வாக அந்த மாதிரி அவங்களுக்கு கிடச்சதே கிடையாது. ஸோ இந்த பேபி வந்து அவங்க பக்கத்தில் வரும்போது அவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப அவங்க மேலே எதாவது அஃபெக்ஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க பிடிச்சி போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து லைலா முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஸோ மரியமுக்கு வந்து அவங்க லைலாவுடைய குழந்தை மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வருது. ஸோ அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அவங்க ரெண்டு பாண்ட் வந்து அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்த பாயிண்ட்டு என்ன மறந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து மரியமுக்கும் அசீஸாவுக்கும் லைலாவுக்கு நல்ல கனெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. லைலா ஆல்ரெடி யோசிச்சிருவாங்க, இந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியாது, இதில் வந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதான் மரியம்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் தனியாக போயிடுவேன், ஆனால் எனக்கு ஒன்றையும் கூப்பிட்டு போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் அந்த இடத்த விட்டு, ரஷீதோட வீட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பிளான் பண்ணும்போது என்ன ஆகுது, கரெக்டாக ரஷீதை விட்டுட்டு போகிறாரு. இவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. பட் அந்த ஊரில் வந்து அந்த டைமில் வந்து தனியாக வந்து பெண்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, யாராவது கூட வந்து ஒரு துணை இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க, அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து யாராவது கரெக்டான ஆளாக நம்ம பிடிச்சி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அதில் ஒருத்தரை பார்த்து, ஓகே அவர் மேரிடாக இருக்கார், இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம், நம்ம உங்கள் கூட தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேட்டை பாஸ் பண்ணும்போது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு கடைசியாக எல்லாருமே அந்த இதுக்குள்ளே அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ட்ராக போகும்போது வந்துட்டு அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகிட்ட வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆள் என்ன பண்ணிடுறாரு, போய் சொல்லிடுறாரு, இது என் கூட வந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம சொல்லிடுறாரு. போலீஸ் வந்து இவங்க ரெண்டரையும் தனியாக நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப போயிட்டு ரஷீத் டேவே ஒப்படைச்சிடுறாங்க. ரஷீத் வந்து ரெண்டு பேரையும் போட்டு அடித்து ஊற்றிடுறாரு. மரியம் வந்து மரியம் அசீஸாவே வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுறாரு. அவங்களுக்கு தண்ணி எதுவுமே கொடுக்காம ஃபுல்லாக மூடி வச்சுறாரு. இன்னொரு பக்கம் மரியம் அடி வாங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கேட்குது. லைலாவே அசீஸாவே வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. லைலா அந்த டைமில் வந்து மயக்கத்தில் முடிச்சு இது பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அதுலேருந்து விட்டுட்டு, இது உனக்கு கடைசி வார்னிங், இந்த மாதிரி நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் பிளானே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிடுறாரு. இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகுது, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டோரியே வந்து ஆப்கானிஸ்தானோடைய ஹிஸ்ட்ரி அந்த டைமில் நீ எப்படி போயிட்டுருக்கோ அதோட சேர்த்து உங்கள் ஸ்டோரி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கதையோடு சேர்த்து ஆப்கானிஸ்தான் என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி நமக்கு அதை படிக்கும்போது தெரிய வர மாதிரி இருக்கும். ஸோ முஜாஹிதுக்குள்ளே அந்த சண்டை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது முஜாஹிது வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில பாட்டை எடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தாலிபான் வராங்க. தாலிபான் வந்து முஜாஹிதின் எந்த இடத்தெல்லாம் பிடிச்சாங்களோ அதை வந்து இவங்க இப்போ கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, தாலிபான் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாலிபான் வந்து ரொம்ப அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்குது. யார் என்ன துணி போடணும், எந்த மாதிரி இருக்கணும், உமன்ஸை வந்து சில்ட்ரன்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து ஸ்கூல் போகக்கூடாது, இது எல்லாமே அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டான பாலிசிஸ்லாம் கொண்டு வராங்க. இது லிட்டரலாக எப்போ நமக்கு அந்த பாலிசிஸ்லாம் எப்படி எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எப்போ தெரியும்னா, லைலா வந்து ரஷீதோட ரெண்டாவது குழந்தை உண்டாயிருவாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வந்து ஒரு உமனாக வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதே மாதிரி லேட்டாச்சு, ஒரு மாத்திரை மருந்து வாங்கினா கூட ஃபுல்லாக கர்ஃப்யூ, உமன்ஸ் வந்து நைட் டைம் வெளியே போகக்கூடாது. ஸோ எப்படி போய் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கலாக இருக்கும்.
அப்போ தான் மரியம் யோசிச்சு பார்ப்பாங்க, அவங்க அம்மா வந்து நன்னா வந்து அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சிருப்பாங்க, அவங்கள புள்ள பெக்கிற டைமில் வந்து தனியாக தான் இருந்தாங்க, அப்பா கூட இல்லை. ஸோ எந்த மாதிரி கஷ்டம் வந்து அவங்க அம்மா பட்டிருப்பாங்க. பட் அதை தவிர்த்து நான் அப்பாவை வந்து ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மரியம் அவங்களோட அம்மாவை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. லைலா வந்து அவங்க 2வது புள்ள ஜல்மாயின்ற பையனை வந்து பாய் பேபியை வந்து பெற்று எடுத்துருவாங்க. ஸோ ரஷீதுக்கு வந்து ஜல்மாய் மேலே பாய்னால வந்து ரொம்ப அவர் பாசத்தை இது பண்ணிட்டுருப்பார். எங்கே போகலாம் அவர் கூப்பிட்டு போகிறது. ஜல்மாய் வந்து அவங்க அப்பா வீட்டில் இல்லைனா வந்து அம்மாவுக்கு மரியம்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஜல்மாயை வந்து வயிற்றில் இருக்கும்போதே வந்து ஒரு லைலா என்ன யோசிப்பாங்கன்னா வந்து இவனை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும். பட் அப்புறம் வந்து குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணிடுவாங்க. பட் அவங்க வளர்றதை பார்த்து வந்தோடனையும் லைலாவுக்கு வந்து அந்த பையன் மேலே ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. பட் ஜல்மாய் எப்படின்னா வந்து அவங்க அப்பா இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா பண்ணுற அட்டூழியத்தை வந்து அதை ரசிக்கிற மாதிரியான பையனாக இருப்பான். ஸோ இது வரைக்கும் நான் படித்ததோட அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுலேருந்து வந்து இந்த மரியம் அண்ட் லைலா வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, தாரிக்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டருக்கு என்ன ஆச்சு, அது எல்லாமே நெக்ஸ்ட்டு இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்க்குறப்ப வந்து ஆப்கானிஸ்தானில் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்க போடுற பாலிசிஸில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதான் இப்போ இதை படிக்கும்போது வந்து நம்ம திரும்ப போயிட்டு என்னென்ன ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு, என்னென்ன மாதிரி வார் இருந்துச்சு, மக்கள் சாதாரணமான மக்கள் என்னென்ன எதுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வார். ஒரு டைமில் சோவியத் இது பண்ணிட்டுருந்தாங்க, சோவியத்துக்கு அப்புறம் முஜாஹிதுக்கு அப்புறம் தாலிபான், கண்டினியூஸாக அங்கே உள்ள காமன் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி படிக்கிறப்ப தெரியுது. அண்ட் மேலும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த லிட்ரேச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you next video.